விஜய் நடிகர் விஜய் 2026 தனித்து போட்டியிடுவாராம். இது அவர் சொல்லலை, அவருடைய ஊதுகுழல் பிரசாந்த் கிஷோர் நீங்கள் தான் சொல்லிட்டீங்கல்ல. நான் ஒன்றும் விஜய்க்கு தேர்தல் வியூகம் பண்ணலை, கையெழுத்து போடலைன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் இன்றைக்கி சொல்கிறாரு விஜய் தனித்து நிற்பாரான். விஜய் சொல்லுங்கள் 2026 தனித்து நிற்பாராம். அதிமுக கூட்டணிக்கு கேட்குறாங்களாம். ஆனால் விஜய் தனிப்பெரும்பான்மையோடு ஜெயிப்பாராம். 300 கோடி அழுத்துறதுக்கு இந்த மாதிரி சுற்றி அவரை ஏமாற்றலான்னு பார்க்குறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரே சொன்னார் விஜய்க்கு 15 to 20% ஓட்டு தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். தனித்து ஆட்சியை பிடிக்கிறதுனா குறைஞ்சது 33 to 35% வேணும். இதில் 15% வச்சு அவர் எங்கே பண்ணுவார்? இந்த லட்சணத்தில் அவர் சொல்கிறார் அதிமுக கூட்டணிக்கு அதிமுக ரெடியாக இருக்கான். அதிமுகவோட ஓட்டு சதவீதம் 29, உங்கள் ஓட்டு உங்கள் விஜய் ஓட்டு சதவீதம் 15. 2011 இப்போ இதே 15% வச்சுருந்தார் விஜயகாந்த். அப்போ அதிமுகவில் ஜெயலலிதா 40 சீட்டு தான் கொடுத்தாங்க. ஆக உங்கள் விஜய்க்கு அதிமுகவோட கூட்டணி சொல்லணுன்னா 40 சீட்டுக்கு தான் நீங்கள் தகுதி. அதிமுக இன்னும் 29% வந்ததுனால அவங்க அதிக சீட்டு தான் கேட்பாங்க. ஆனால் ஒரு பெரிய மாதிரி பிரசாந்த் கிஷோர் அதிமுக தான் கூட்டணிக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்களாம். இவருக்கு செல்வாக்கு கொடி கட்டி பிறகு தான் தனிப்பெரும்பான்மையில் ஜெயிக்க போகிறாராம். 300 கோடிக்கு என்ன சுற்றுலா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி பீகாரில் கூட செல்வாக்கு இருக்கான். யாருக்கு? விஜய்க்கு அப்படின்னு சுற்றுறார் பிரசாந்த் கிஷோர். இவர் கட்சி பீகாரில் உதய்க்கு ஆதரவு கொடுக்குமா? உதய்க்கு இல்லை, ரவிக்கு விஜய்க்கு ஆதரவு கொடுக்குமா பீகாரில்? இவர் கட்சியே டெபாசிட் போச்சு பீகாரில் எல்லா தொகுதியிலையும் பிரசாந்த் கிஷோரில். இந்த லட்சத்தை இவர் போய் விஜய் கட்சிக்கு பீகாரில் ஆதரவு கொடுப்பாராம். அப்போ பிரதமர் ஏஜுக்கு கொண்டு போகிறாருன்னு நினைக்கிறேன் விஜயை. ஆக கவுத்திடுவார். பீகார் டெக்காயிட்டி, பீகார் கொள்ளைக்காரன் கூடிய சீக்கிரம் விஜயை கவுத்திடுவாருன்னு நினைக்கிறேன். 15%, 20% இப்போ தனிப்பெரும்பான்மையில் ஜெயிக்கும். அப்படி இப்படின்னா எதையோ இந்த ஆதவர்ஜுனுக்கு அதில் இப்போ ஷேர் இருக்கும். ஆதவர்ஜுன் சொல்லிடுவார் விஜய்க்கு உங்களை பிடிச்சி தரேன், 300 கோடி கேளுங்க, எனக்கு ஒரு 10% கட்டு கொடுத்துருங்கன்னு கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆசையை காண்பிக்கிறார். பாவம், விஜயை பார்த்தால் பாவம். கஷ்டப்பட்டு உழைத்த பணம் இப்போ பிரசாந்த் கிஷோருக்கு போய் சேர்வது தலைவிதி என்றால் யாரால் மாற்ற முடியும்? பதில். அடுத்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்காரு ஸ்டாலின். எதுக்குன்னா தொகுதி சீரமைப்பு. மத்திய அரசாங்கம் தொகுதியில் குறைக்க போகிறாங்கன்னு ஊரை ஏமாத்தாதீங்கன்னு முதல்ல சொன்னேன். அவன் தொகுதி சீரமைப்பு பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. தொகுதி சீரமைப்பு பண்ணுறதா இருந்தால் சென்சஸ் வரணும், மக்கள் ஜனத்தொகை. அது முடியலை. அது முடியவே 2026 தாண்டும். ஸ்டாலின் ஊரை ஏமாத்துறாரு. நம்மகிட்ட எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இப்போ எம்பியை குறைக்க போகிறாங்கன்னு ஒரு பொய்யை சொல்லி ஓட்டு வாங்கலான்னு பார்த்தாரு. அதைத்தான் நான் சொன்னேன், ஸ்டாலினை நம்பாதீங்க, கூட்டத்தில் கலந்துக்காதீங்கன்ட்டு. இன்னொரு அறிவாளி போய் இப்போ இந்த கூட்டத்தில் போய் கலந்துக்க போகிறார், எடப்பாடி பழனிசாமி. ரொம்ப அறிவாளி இல்லை, ரொம்ப அறிவாளி. டீலி போடுவார் அவர். டீலி கதைன்னா தனி கதை. அவர் சொல்கிறார், அவர் போய் கொஞ்சமாச்சும் இது இல்லை, சிந்திக்கும் திறன் இல்லையா? அந்த ஆள் ஏமாத்துறாரு, ஊரை ஏமாத்துறாரு. தொகுதி இதே இல்லை, சீரமைப்புங்கிறதே இல்லைன்னு மத்திய அரசாங்கம் உள்துறை மந்திரி இவங்க பொய் சொல்கிறாங்க. தொகுதி சீரமைப்பு இல்லை, தொகுதியை குறைக்கிறதா இல்லைன்னு சொன்னதுக்கப்புறமும் தன்மானம் இல்லாமல் சுயமரியாதை இல்லாமல் எடப்பாடி போய் ஸ்டாலின் வைக்கிற கூட்டத்தில் கலந்துக்கலாமா? உங்களுக்கெல்லாம் ஒரு 4 வருஷம் முதலமைச்சராக இருந்தீங்களே, சிந்திக்கும் திறன் கிடையாதா? ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. 1961, 51, 61, 71 இது 3 வருஷம்தான் தொகுதி சீரமைப்புங்கிறத பண்ணாங்க. 71க்கு அப்புறம் 50 வருஷமாக பண்ணலை. இவங்க அந்த பழசை சொல்லி ஊரை ஏமாற்றி, உங்களை மாதிரி ஆட்களை ஏமாற்றி மக்களை குழப்பம் செய்ய முயற்சிக்கிறார்கள். போய் கலந்துக்காதீங்கன்னு சொன்னேன். சுயமரியாதை, சிந்திக்கும் திறன் இல்லாத எடப்பாடி எல்லாம். அப்போ நீங்கள் ஸ்டாலினும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகிறீங்கிறது உண்மை தானே? கருணாநிதி சமாதி வைக்கிறதுக்கு நீங்கள் துணை போனீங்கன்னு நான் சொன்னது உண்மை தானே? உங்களுக்கு முதலமைச்சராக இருக்கும்போது கிடைச்ச அரசு பங்களாவை ஸ்டாலின்கிட்ட இருந்து வாங்கணுங்கிறதுக்காக அவருக்கு துணை போனீங்கன்னு சொன்னது உண்மை தானே? இன்றைக்கி ஸ்டாலினோட ஊழல் விஷயங்களை வாய் திறந்து பேசாமல் இருப்பதற்கு காரணம் நீங்கள் அடித்த கொள்ளையில் வீடு விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் கேஸை போட்டு கைது பண்ணுவேன்னு பயமுறுத்தின ஒன்று ஸ்டாலினுக்கு ஜாலியாக அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மக்கள் அதிமுககாரங்க நினைக்கிறதுலாம் உண்மை தானே? அதனால் எடப்பாடிக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். தெரியலைன்னா படித்தவன்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கங்க. தொகுதி சீரமைப்புன்னு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு இருந்தாலும் அவருக்கு துணை போகிறீங்களா? அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி இந்த விஷயத்தில் மன்னிக்க மாட்டார்.